ஏங்க என் தங்கச்சிக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் சண்டை. இனிமே என் தங்கச்சி இங்கே தான் இருப்பா. நீங்க ஏதோ என் தங்கச்சியை சொல்லி அமுச்சு விட்டீங்க, அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் தான் சண்டை வரும். சொல்லிவிட்டேன். சரி சரி வாடி போலாம். அவ எதுக்கு தெரியுமா உன்னை கூப்பிட்டு வந்திருக்கா? இங்க துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரத்துக்கு, சமைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கா. அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஐயோ, என் வீட்லயே என் புருஷன் தான் வேலை செய்வான். நான் போறேன் என் வீட்டுக்கு. போ. யாரெல்லாம் உங்க புருஷ போட்டோவை மணி பர்ஸ்ல, செல்போன்ல, ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கா? கை தூக்குங்க பாப்போம். வெரி குட் வெரி குட் வெரி குட். அங்க பாருங்க சார், புருஷ மேல எவ்வளவு நானா அவனை வீட்டுல வச்சிருக்கதே பெருசு. பொண்டாட்டி மேல அதிகமா பாசம் வச்சிருக்க புருஷனுக்கு எடுத்தெறிஞ்சு பேசுற பொண்டாட்டி தாங்க கிடைக்குது. உண்மையா இல்லையா நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அடியே 6 மாச பிள்ளை துணி துவைக்குதுடி. ஏய்மா அப்படின்னா அதான் அது அப்படி ஒண்ணு இருக்குமா? ஏய், பக்கத்து வீட்டு போய் ரஜினிகாந்தோட போட்டோ எடுத்திருக்கான் பா. அதுவும் ஏய் தான்ப்பா. ஏண்டி சித்தி பொண்ணு வீடு வாங்கிட்டாளா? அதுவும் ஏய் தாமா. கார் பறக்குது கார் பறக்குது. ஏய்ப்பா. ஏண்டி பக்கத்து வீட்டு ஆண்டி உன்னை மால்ல பார்த்தாங்களா ஒரு பையன் கூட? ஆத்தாடி, அதுவும் ஏய் தாமா. நான் இல்ல, ஏய் ஏய் ஏய். எதே பக்கத்து வீட்டு ஆண்டி மட்டும் இல்ல, நானும் பார்த்தேன். அதான்ப்பா ஏய். என்ன மாதிரியே யாரோ போயிருப்பாங்களே, இதே ட்ரெஸ் கூட போட்டிருப்பாங்களே, அதான்ப்பா ஏய். அது என்ன மாதிரி தான் இருக்கும், ஒரு பையன் கூட போன மாதிரி இருக்குமே. அந்த பையன் கூட வளர்த்தியா, நல்ல ஹைட்டா, தாடி, முடி. ஏய் ஏய்ப்பா. எது அப்படிலாம் நினைச்சது தப்பா நினைச்சாதீங்கப்பா. ஏய் ஏய் நத்தே ஏய்டா. ஐயோ ஐயோ. அண்ணா, இந்த வீடியோல வர மாதிரி சிக்கனை கட் பண்ணி தாங்க. எது இந்த வீடியோவில் வர்ற மாதிரி சிக்கனை கட் பண்ணி கொடுத்தா நீ அதே மாதிரி சமைச்சிருவ? சமைச்சிருவேனே. கிழிச்சிருவேன் நாய. உனக்கு ஒழுங்கா சாம்பாரே வைக்க தெரியாது, ஒழுங்கா கறியை வெட்டி தரேன், போய் சுட்டு தின்னு, அதான் உனக்கு கரெக்டாக இருக்கும். கடைசியா சொல்றேன், என்கிட்ட சண்டை போட்டதுக்கு நீங்களே வந்து என்கிட்ட பேசிருங்க. நான் 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க என்கிட்ட பேசல, நான் பாட்டு கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். நல்ல சான்ஸ்ரா. நம்ம பேசினாதானே அவ இங்க இருப்பா. என்ன சொன்னாலும் பேசவே கூடாது. நம்ம வீட்டை பத்தி அவ என்ன சொன்னாலும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கோவப்படாதடா. பல்ல கடிச்சிட்டு அமைதியா இரு. அவளை வீட்டை விட்டு துரத்துறதா நம்ம நோக்கமே. என்னடி ஏன் லேட் பண்ற? 1. எதுக்கு மெதுவா என்ற ஸ்பீடா என்ன வேண்டியதானே? 2. என்னடி என்ன ஏன் அமைதியா இருக்க? என்ன 3. சாதிக்க போறமாரா? அமைதியா இரு அமைதியா இரு. 4. இன்னும் கொஞ்சம் தான். 7. 7ஆ? எவன் இவளுக்கு கணக்கு சொல்லி கொடுத்தேன்? 8. ஏய், இடையில 5 6 எங்கடி போச்சு? அப்பா, நீங்க பேசிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நல்ல வேலை பேசிட்டீங்க, பொழைச்சு போங்க. இங்கேயே இருக்கேன். யார் இது? திருடன். என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? பச்சை கலர். என்ன பச்சை? மா பச்சை. என்னமா? டீச்சர்மா. என்ன டீச்சர்? கணக்கு டீச்சர். என்ன கணக்கு? வீட்டு கணக்கு. என்ன? உங்க வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? வாழ்க்கை ஒரு வட்டமா இல்ல கட்டமான்னு தெரியல, ஆனா ரொம்ப மட்டமா இருக்குன்னு மட்டும் தெரியுது. உங்க வாழ்க்கை சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன ஒய்ஃபும் நம்மளோட கண்ட்ரோல்ல இருந்ததா சரித்திரமே கிடையாதுங்க. ஏண்டி, நீ திங்கிற கடலை புண்ணாக்கு எதுல இருந்து வருது தெரியுமா? என்னடி முழிக்கிற? முட்டாளுக்கு கூட இதுக்கு பதில் தெரியும். அதனாலதாண்டி நான் பதில் சொல்லல. ஏங்க, என் பேர்ல நீங்க லோன் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்க மேல நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது, அதான். ஏன் ஆண்களுக்கு குழந்தையால பிடிக்குது? ஏன் பிடிக்குது? நீங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசுல தான் அத்தான் அத்தான் மாமா ஏங்க அப்படிங்கிறீங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒத்த பிள்ளை பத்த உடனே ஏன் ரமேஷ் அப்பா, ஏன் சுரேஷ் அப்பான்றதீங்க. ஆனா குழந்தையா மட்டும் தான் கடைசி வரைக்கும் அத்தான் அத்தான் அத்தான். இல்லப்பா, லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? பண்ணிருக்கு. யாரு? ஒரு பொண்ணத்தான். பொண்ணத்தான் லவ் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன பையனையா லவ் பண்ணுவாங்க? ஏன் பண்ணுவாங்களே? எப்படி? எங்க அக்கா ஒரு பையனத்தான் லவ் பண்ணாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிய வாரத்துல 7 நாள் வெளியே கூட்டிட்டு போறான். நீங்க என்னைக்காவது கூட்டு போயிருக்கீங்களா? அவளை நான் கூப்பிட்டு பாத்துட்டேன்டி, அவ வர மாட்டேங்கிறா. உள்ள பொண்டாட்டிய கூட்டிட்டு போக முடியல, ஊரா பொண்டாட்டிய கூட்டிட்டு போறானா? பிரிக்க முடியாதது என்னவோ பொய்யையும் புருஷனையும், பிரிய கூடாதது குடும்பத்தையும் குழந்தைகளையும், சேர்ந்தே இருப்பது
சரக்கும் ஃப்ரெண்ட்ஸும் சேராதிருப்பது, சொந்தமும் பந்தமும். சொல்லக்கூடாதது, இன்னைக்கு மட்டும் குடிங்க, சொல்லக்கூடியது, இன்னைக்காவது குடிக்காம வாங்க. பார்க்க கூடாதது, ஒயின் ஷாப்ப, பார்த்து ரசிப்பது, குழந்தையோட சிரிப்ப. நாடகம் என்பது இனிமே குடிக்க மாட்டேன்னு நீங்க சொல்றது. பொய்க்கு, நீங்க, உண்மைக்கு, நான், அடிக்கு, நான், வலிக்கு, நீ. அம்மா தாயே ஆள